ஹாய் ஹால் குடும்ப உறுப்பினர் உறவினர் சொந்தக்காரங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன் அப்படின்ற வார்த்தை வரும். அவர் தூரத்து உறவுக்காரர் சொந்தக்காரர். ஹி இஸ் எ டிஸ்டன்ட் ரிலேஷன். டிஸ்டன்ட்னா பார்த்தீங்கன்னா தூர அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. மிக சிறந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட் அப்படின்ற வார்த்தை வரும். அவர் மிக சிறந்த பிரெஞ்சு பேசுறாரு. ஹி ஸ்பீக்ஸ் எக்ஸலண்ட் பிரெஞ்சு. பிரெஞ்சுனா பிரெஞ்சு மொழி. எக்ஸலண்டா மிக சிறந்த. ஹி ஸ்பீக்ஸ்னா அவர் பேசுறாரு. பொதுவா ஜெனரலி அப்படின்ற வார்த்தை வருது. அவ பொதுவா வேலைக்கு சைக்கிள்ல போறான். ஷீ ஜெனரலி சைக்கிள்ஸ் டு ஒர்க். ஷீ ஜெனரலினா அவள் பொதுவாக சைக்கிள்ஸ் டு ஒர்க்னா வேலைக்கு பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போறா அப்படின்னு அர்த்தம் தருது. மனப்பாடம் செய். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரைஸ் அப்படின்ற வார்த்தை வரும். எனது முகவரியை நான் மனப்பாடம் செய்ய விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு மெமரைஸ் மை அட்ரஸ். ஐ வாண்ட் டு மெமரைஸ்னா நான் மனப்பாடம் செய்ய விரும்புகிறேன். மை அட்ரஸ்னா என்னுடைய முகவரியை. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். விருந்து நிகழ்ச்சி. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி அப்படின்ற வார்த்தை வருது. விருந்து நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா அறைய அலங்கரித்தனர். They decorated the room for the party. They decorated the room அவங்க ரூமை அலங்காரம் பண்ணாங்க. For the partyனா விருந்து நிகழ்ச்சிக்கு. பயம்னா பார்த்தீங்கன்னா afraid அப்படின்ற வார்த்தை வருது. இருட்டிய பிறகு வெளியே செல்ல அவ பயப்படுறா. She is afraid of going out after dark. She is afraid of going outனா அவ வெளியே செல்ல பயப்படுறா. After darkனா இருட்டிய பிறகு. கூட்டணி. இதுக்கு உங்களுக்கு அலையன்ஸ் அப்படின்ற வார்த்தை வருது. இரு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைத்தன. டூ பார்ட்டிஸ் ஃபார்ம்டு அண்ட் அலையன்ஸ். டூ பார்ட்டிஸ்னா இரண்டு கட்சிகள். ஃபார்ம்டு அண்ட் அலையன்ஸ்னா கூட்டணி அமைத்தன. பதிவு செய். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு அப்படின்ற வார்த்தை வருது. எல்லாவற்றையும் தன் டைரியில அவன் பதிவு செஞ்சான். He recorded everything in his diary. He recorded everythingனா அவன் எல்லாத்தையும் பதிவு செஞ்சான். In his diaryனா அவனுடைய டைரியில. முழு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் அப்படின்ற வார்த்தை வருது. போட்டி முழுவதும் ஒரே ஒரு கோல் மட்டுமே அடிக்கப்பட்டது. Only one goal was scored in the entire match. Only one goal was scoredனா ஒரே ஒரு கோல் மட்டும்தான் அடிக்கப்பட்டது. இந்த என்டையர் மேட்ச்னா போட்டி முழுவதும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. லாபகரமான. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் அப்படின்ற வார்த்தை வருது. எனது நேரத்தை லாபகரமா பயன்படுத்த முயற்சிக்கிறேன். ஐ ட்ரை டு மேக் ப்ராஃபிட்டபிள் யூஸ் ஆஃப் மை டைம். ஐ ட்ரைனா நான் முயற்சிக்கிறேன். டு மேக் ப்ராஃபிட்டபிள் யூஸ் ஆஃப் மை டைம்னா எனது நேரத்தை லாபகரமாக பயன்படுத்த அப்படின்னு அர்த்தம் தருது. பாதுகாப்பாக வைத்திரு, காப்பாற்று. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ட் அப்படின்ற வார்த்தை வருது. குடை என்னை மழையிலிருந்து பாதுகாத்தது. The umbrella protected me against rain. அம்ப்ரல்லான கொடை. protected meனா என்னை பாதுகாத்தது. against rainனா மழையில் இருந்து அப்படின்னு அர்த்தம் தருதீங்க. கால வரையின்றி. தேதி குறிப்பிடப்படாமல். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா indefinitely அப்படின்ற வார்த்தை வருது. கச்சேரி பார்த்தீங்கன்னா கால வரையின்றி ரத்து செய்யப்பட்டது. தேதி எதுவுமே குறிப்பிடல. ஆனால் என்ன பண்றாங்க, ரத்து செஞ்சிடறாங்க. இந்த கான்சர்ட் ஹாஸ் பீன் கேன்சல்ட் இன்டெஃபினெட்லி. இந்த கான்சர்ட்னா கச்சேரி. ஹாஸ் பீன் கேன்சல்டுனா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்டெஃபினெட்லினா கால வரையறையின்றி, தேதி சொல்லாம அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. நம்பகமான. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலையபிள் அப்படின்ற வார்த்தை வரும். ஜப்பானிய கார்கள் பொதுவாக மிகவும் நம்பகமானவை. Japanese cars are usually very reliable. Usuallyனா பொதுவாக, very reliableனா மிகவும் நம்பகமானவை. கை கால் முதலியவற்றை இயன்ற வரை பரப்புறது இல்லை நீட்டுறது. தூங்கி எழுந்தோம் நம்ம ஒரு திமிர் விடுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்ன்ற வார்த்தை பயன்படும். அலார கடிகாரத்தை அணைத்து விட்டு கொட்டாய் விட்டுட்டு கை கால்களை அவன் முடிஞ்ச வரைக்கும் நீட்டினா. He switched off the alarm clock, yawned and stretched. He switched off the alarm clockனா அலார கடிகாரத்தை அணைச்சிட்டு, யாண்ட்னா கொட்டாய் விட்டுட்டு, ஸ்ட்ரெச்னா கை கால்களை முடிஞ்ச வரைக்கும் நீட்டுறது, திமிர விடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதான்.
கையா சமாளி. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை எப்படி கையாளுவதுன்னு எனக்கு தெரியல. I have a problem and I don't know how to handle it. I have a problemனா வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, I don't know வந்து எனக்கு தெரியல, how to handleனா வந்து எப்படி கையாளுவது என்று. வழக்கமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலி அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நான் வழக்கமாக திங்கட்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறேன். I usually do the washing on Mondays. I usually do washingனா வந்து நான் வழக்கமாக வந்து துணிகளை வந்து துவைக்கிறேன். ஆன் மண்டேஸ்னா வந்து திங்கட்கிழமையில. குறிப்பிட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தனிப்பட்ட பிரச்சனை வந்து உள்ளன. எவ்ரிபடி ஹேஸ் their own particular problems. எவ்ரிபடினா வந்து ஒவ்வொருவருக்கும் ஹேஸ் their own particular problemsனா வந்து அவரவருக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கு. முக்கியமான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இது மிகவும் முக்கியமானது என்பதால் வந்து கவனமா கேளுங்க. லிசன் கேர்ஃபுல்லி பிகாஸ் திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னா வந்து கவனமா கேளுங்க. பிகாஸ்னா ஏன்னா திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், இது மிகவும் முக்கியமானது. தொடர்ச்சினா பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூட்டி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அந்த வகுப்புல எந்த ஒரு தொடர்ச்சியும் இல்லை. There has been no continuity in that class. No continuityனா வந்து தொடர்ச்சி இல்லை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது. அற்புதமான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு fabulous அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அவள் உடையில் முற்றிலும் அற்புதமாக தெரிந்தாள். She looked absolutely fabulous in her dress. In her dressனா வந்து அவளுடைய ஆடையில் அப்படின்னு அர்த்தம் தெரியுது. Absolutely fabulousனா வந்து முற்றிலும் அற்புதமாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது. பயங்கரமான இதுக்கு உங்களுக்கு டெரிஃபிக் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இந்த புத்தகம் எனக்குள் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. This book has had a terrific influence on me. This bookனா வந்து இந்த புத்தகம் has hadனா வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தருதுங்க. Terrific influence on meனா வந்து என்னுள் பயங்கர தாக்கத்தை அப்படின்னு அர்த்தம் தருது. நல்ல தரமான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் குவாலிட்டி அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நான் நல்ல தரமான பொருட்களை மட்டுமே வாங்குகிறேன். I only buy good quality products. I buyனா வந்து நான் வாங்குறேன், ஒன்லினா மட்டுமே, குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்னா வந்து நல்ல தரமான பொருட்களை. வெற்றி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்ட்ரி அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இறுதிப் போட்டியில் தனது அணியை வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். He led his team to victory in the final. He led his teamனா வந்து அவருடைய அணியை வந்து அவர் வந்து அழைத்து சென்றாரு. டு விக்ட்ரி இன் த ஃபைனல் வந்து இறுதிப் போட்டியில வந்து வெற்றி பாதைக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது. இடத்தோடைய மக்கள் தொகையை வந்து எப்படி சொல்லுவோம்னா பாப்புலேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவோம். மக்கள் தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். உங்கள் நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு? வாட் இஸ் த பாப்புலேஷன் ஆஃப் யுவர் கண்ட்ரி? வாட் இஸ் த பாப்புலேஷன்னா வந்து எவ்வளவு மக்கள் தொகை, யுவர் கண்ட்ரினா வந்து உங்களுடைய நாட்டின்.